Hello my dear friends, today we are going to see about two interesting words. They are என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டக்குன்னு ஒரு கொஞ்ச நாளாக ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருப்போம். ஒரு திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து டக்குன்னு நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும், டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், ரியலைஸ் பண்ணுவோம் அந்த ப்ராப்ளம் என்ன, ஏன் இது இப்படி இருக்குது, இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவோம். அதை வந்து இங்கிலீஷில் எப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, a person who always rebel against our religious ideas and our traditions and customs. நமக்குன்னு இருக்க பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கும் இல்லையா, இது எப்பவுமே வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்கள என்ன இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எபிபனி. எபிபனி அப்படின்னா என்னென்னா ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும், டக்குன்னு வந்து நம்மளோட மைண்டில் வந்து அது ஒரு ஐடியா கிடச்சிரும். அதாவது எபிபனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐசக் நியூட்டன்ஸ் ஃபேமஸ் எபிபனி அபவுட் கிராவிட்டி கேம் பை சீயிங் அன் ஆப்பிள். ஒரு ஆப்பிளை பார்க்கறதுக்கு மூலியமாக தான் நம்மளோட ஐசக் நியூட்டனுக்கு அந்த கிராவிட்டி பற்றின ஒரு எபிபனி கிடச்சிது, ஒரு சடன் ரியலைசேஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். And another example, the epiphany movement brings many changes in everyone's life. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த எபிபனி மூமெண்ட் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். The next one, iconoclast. Iconoclastனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா rebel against our traditions and culture and customs. எப்பவுமே நம்ம பழக்க வழக்கங்கள் பண்பாடுகளை வந்து இவங்கெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் ஹேபிட், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. For example, my friend does not have a housewarming function for his new house because he is an iconoclast. அவர் iconoclast என்னோட ஃப்ரெண்டு, அதனால ஹவுஸ்வார்மிங் ஃபங்க்ஷன் கூட வைக்கல, இதெல்லாம் இந்த கல்ச்சர் ட்ரெடிஷனலாக வேஸ்ட் அப்படின்னு நம்புறதுனால he does not have any housewarming function for his new house. So these are the two words we have seen today, epiphany and iconoclast. Epiphany அப்படிங்கிறது ஒரு sudden realization கிடைக்கும் இல்லையா, அதான் epiphanyன்னு சொல்லி சொல்லுவோம். Iconoclast அப்படிங்கிறது a person who does not believe in our traditions, customs and culture. Okay, thank you so much for watching my video and I catch you with an interesting another video. Until that, signing off, Dr. L. Komati.